ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்வாலாக். ஆக்சுவலாக வந்து கமருதீனுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம். அதாவது என்னென்னா, கமருதீன் வந்து பார்வதிகிட்ட வந்து ஒரே பேசுகிற ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி திவாகர் போனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா மற்ற யாரும் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் யாருமே வச்சுக்க விரும்பலை. அதுக்கடுத்து ஒழுங்காக பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் மட்டும் தான். ஏன் எதுக்குன்னு யோசிக்காமல் பார்வதி எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்வதி கரெக்டாக இப்போ ஆரோரா கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஆரோட்டையும் பேசிகிட்டு இருக்காரு, பார்வதியும் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஆரோரா பேச்சு கேட்குறாரு. ஏன்னா ஆரோரா கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, பார்வதி உங்களை யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக பேசு, ஏன்னா அதை வச்சு உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நெகட்டிவ் தான் ஆகும்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் யார் கூடயும் சேராமல் தனியாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக பார்வதியோட சேராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து டேஞ்சர் சோன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து கமருதீன் வந்து யார் கூடயும் சேராமல் தனியாக இப்போயே ஒரு கேம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விளாண்டாலே நல்லா போயிட்டுருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுற மாதிரி இருக்குது மாதிரி ஒரு தோணுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா சில இதை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரியே போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் இந்த மாதிரி அக்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஆனாலே கேம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லாத பஞ்சாயத்து அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.